ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று நம்ம வீடியோவில், அதாவது நம்ம லாஸ்ட் வீடியோவில் என்னோடய ப்ளே ஸ்டேஷன் 5 இந்த புது WD Black 2TB SN850X இன்டர்னல் SSD வச்சு M.2 NVMe இந்த SSD வச்சு என்னோடய ஸ்டோரேஜை அப்கிரேட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். இப்போது அதை எப்படி பண்ணுறோம் அப்படின்றத ஒரு சின்ன இன்ஸ்டாலேஷன். உங்களுக்கு இது தெரியாதவங்க, நாளைக்கு உங்களோட ப்ளே ஸ்டேஷனை நீங்கள் அப்கிரேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு பார்த்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நிறைய தெரிஞ்சுக்கலாம். ஸோ நான் இதுதான் என்னோட ப்ளே ஸ்டேஷன் 5. ஓகே, இப்போ இதை நான் இதை அப்கிரேட் பண்ண போகிறேன். எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னவா இருக்கும்னா, எப்படா இந்த லிட்டை கழட்டுறதுன்னு இருக்கும். நிறைய பேருக்கு இது ஒரு புரியாத புதிராக இருக்கும். பட் ரொம்ப சிம்பிள். ஃபர்ஸ்ட் டைம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நானும் ரொம்ப கஷ்டப்பட்டேன், நிறைய வீடியோஸ்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ எப்படி கழட்டுறதுன்னு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டேஷன் லோகோ எப்படி இருக்கும். ஓகே, அதை இப்படி பிடிச்சிக்கணும். பிடிச்சிக்கிட்டு கொஞ்சம் கேமரா அப்படி பிடிச்சிக்கிட்டு கொஞ்சம் அப்படியே ஃபோர்ஸ் கொஞ்சம் லைட்டாக கொடுத்து சேம் டைம் புல் பண்ணணும். இதை தூக்கிட்டு புல் பண்ணணும். ஸோ இப்போ பண்ணீங்கன்னா லிட் ஓப்பன் ஆகிடும். பார்த்தீங்கன்னா லிட் ஓப்பன் ஆகிடுச்சு. இது டாப். உங்களோட ஹார்ட் டிஸ்க் இன்ஸ்டால் பண்ண வேண்டிய இடம் பேக் சைடில் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ளே ஸ்டேஷனுக்கு அப்படியே ஆப்போசிட் சைடில் தான் நம்மளோட பேக்கை கழட்ட போகிறோம். ஸோ அதே மாதிரி புஷ் பண்ணி தள்ளினா வந்துடும். ஸோ இதுதான் உங்களோட பேக் சைடு. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தான் உங்களோட ஹீட் சிங்க் இன்ஸ்டால் பண்ண வேண்டிய, அதாவது ஹார்ட் டிஸ்க் இன்டர்னல் SSD இன்ஸ்டால் பண்ண வேண்டிய இடம். இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அதுக்கு தேவை ஒரு ஸ்க்ரூ டிரைவர். நமக்கு டைம் சரியில்லை போல, எல்லாமே கொட்டிருச்சு. இட்ஸ் ஓகே. இப்போ இந்த ஸ்க்ரூ டிரைவரில் இதோட இதுக்கேற்ற ஓகே ஸோ இதை ஓப்பன் பண்ணி அவ்வளோதான், கழட்டியாச்சு. இப்போ இன்னொரு ஸ்க்ரூ உள்ளே இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்க்ரூ இருக்கும், அதையும் கழட்டும். ரொம்ப சிம்பிளான விஷயம்தான், பட் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணும். ஏன்னா அதெல்லாம் கொஞ்சம் டெலிகேட் பார்ட்ஸ், டக்குன்னு உடையும், வேர்க்குது பயங்கரமாக. ஸோ இந்த ஹார்ட் டிஸ்கோட இந்த சிப் இருக்கிற பக்கத்தை நம்ம உள்ள அப்படி வைக்கணும். ரொம்பலாம் ப்ரெஸ் பண்ண வேணாம், லைட்டாக ப்ரெஸ் பண்ணணும். வச்சாச்சு. இப்போ கரெக்டான அந்த ஸ்க்ரூவை இந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணும். இதெல்லாம் கேமராவில் வருதா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி இந்த போல்ட்டு இங்கே இருந்துச்சு. இப்போ இந்த இடத்துக்கு மூவ் பண்ணி ரொம்பலாம் ப்ரெஸ் பண்ண தேவையில்ல, ரொம்ப டெலிகேட்டாக தான் போகணும். ஜஸ்ட் ரொம்ப டைட்டாலாம் பண்ணிடாதீங்க, சிம்பிளாக பண்ண போதும். ஓகே, இன்ஸ்டால் ஆகிடுச்சு, வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பேக் பேனலை வச்சு க்ளோஸ் பண்ண வேண்டியதுதான்.
ஜஸ்ட் ஒரு ஸ்லைடு. அவ்வளோதான், முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இதை எப்படி உங்களோட சிஸ்டமில், அதாவது டிவியில் இது எப்படி இந்த இன்ஸ்டால் ஆனது எப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். திருப்பி வச்சிருக்கேன். அவ்வளோதான், லாக் ஆயிடுச்சு. உங்களுக்கு அந்த கிளிக்குன்னு ஒரு சவுண்ட் வரும். இப்போ நெக்ஸ்ட்டு நான் டிவியில் இந்த புது ஹார்ட் டிஸ்கை எப்படி ஃபார்மேட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு காட்ட போகிறேன். 1 செகண்ட். A few minutes later. ஓகே கைஸ், இப்போது ப்ளே ஸ்டேஷன் ஆன் பண்ணியாச்சு. ஆன் பண்ண உடனே உங்களோட புது ஹார்ட் டிஸ்க் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேட்கும். டு யூஸ் யுவர் M.2 SSD ஃபார்மேட் பண்ணாமல் கண்டினியூ பண்ணலாமா இல்லை ஃபார்மேட் பண்ணலாமான்ட்டு. ஸோ நம்ம என்ன பண்ணோன்னா ஃபார்மேட் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணோன்னா இந்த format.m.2 SSD பண்ண போகிறோம். ஓகே, ரொம்ப பிரைட்டாக இருக்குது. ஓகே, இந்த பட்டன் பார்த்தீங்கன்னா ஃபார்மேட் M.2. ஓகே, ஃபார்மேட் பண்ணுங்க. ஓகே, இது உடனே ஃபார்மேட் ஆகிடும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும். ரீட் ஸ்பீட் 6526. நான் ஏன் WD Black எடுத்தேன்னு அதுக்கான மெயின் ரீசன் இதுதான். ரீட் ஸ்பீட் உங்களுக்கு அதிகமாக இருக்கும், அதே மாதிரி ரைட் ஸ்பீடும் அதிகமாக இருக்கும். ஸோ இன்ஸ்டால் பண்ணி உங்களோட கேம்ஸை நீங்கள் டைரெக்டாகவே ஹார்ட் டிஸ்க்லேருந்து விளையாடலாம். ஸோ ஹார்ட் டிஸ்க்லேயே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், ஹார்ட் டிஸ்க்லேயே விளையாடிக்கலாம். ஸோ அதனால தான் இது. இப்போ ரீட் ஸ்பீட் 6526 இருக்குன்னா இன்ஸ்டால்டு கேம்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே ரீட் பண்ணி உங்களுக்கு விளையாடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஓகே கொடுக்குறோம். has been formatted. ஓகே, rebuilding database. ப்ளே ஸ்டேஷன் ஆன் ஆகுது. சூப்பர். இப்போ மேலே செட்டிங்ஸ் போனீங்கன்னா அதில் ஸ்டோரேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸ்டோரேஜ்குள்ளே போனீங்கன்னா இப்போது கன்சோல் M.SSD ஸ்டோரேஜ் யூஎஸ்பி எக்ஸ்டெண்டட் ஸ்டோரேஜ் எதுக்குன்னா உங்களோட கேம்ஸை வந்துட்டு நீங்கள் மூவ் பண்ணி விளையாடுறதுக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாகவே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் கேம் இன்ஸ்டால் பண்ணோன்னா டேரெக்டாகவே இந்த SSD இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் லொக்கேஷன் ஒன்று இருக்கும். ஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா இப்போ கேட்கும் கன்சோல் ஸ்டோரேஜில் பண்ணவா இல்லைனா வந்துட்டு M.2 பண்ணவா. இப்போ கன்சோல் ஸ்டோரேஜ் செலக்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் கேட்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு M.2 கொடுத்தீங்கன்னா இனிமேல் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுற ஒவ்வொரு கேமும் உங்களோட இன்டர்னல் SSDயில் ஸ்டோர் ஆகும். ஸோ நீங்கள் அதுலேருந்து கேமும் விளையாடிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரீ 2 TB. ஸோ கன்சோல் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 667 142 ஃப்ரீ. ஸோ நான் நிறைய கேமை வந்துட்டு என்னோட எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்கில் மூவ் பண்ணி வச்சுருக்கிறதுனால அப்படி காட்டுது. ஸோ எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க்கும் நான் கனெக்ட் பண்ணேன்னா ஸோ அதுக்குள்ளே இருக்க கேம்ஸும் காட்டும். ஸோ இந்த வீடியோ மூலமாக நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு, அதாவது நம்மளோட கேம்ஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ இது போல் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். மக்கரு குக்கர்னா ஹாப்பி சண்டே, ஹாப்பி டே எவ்ரி டே. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.